ஓகே. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோஃபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி பேச போகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும், நீங்கள் ஏத்திஸ்டாக இருந்தாலும் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் வர்ற வீடியோஸாக இருக்கட்டும், அந்த வீடியோஸில் நிறைய ஒரு சில வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் காட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய பேர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு பைபிள்லையே எங்கேயாவது கொடுத்துருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஒரு நல்ல ப்ராஃபட்டுங்கிறாங்க, ஒரு இறை தூதருங்கிறாங்க, ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனிதர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னே வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் வாசிக்கிற பைபிளில் எங்கேயா ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு கொடுத்துருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு கொடுத்துருக்குங்க. நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் பைபிளில் ஜெனிசிஸ், அதாவது பைபிளுடைய ஃபஸ்ட்டு புக்கில் இருந்து லாஸ்ட் புக்கான ரெவலேஷன் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பைபிளில் என்னென்ன வரும், ஜீசஸ் கிரைஸ்ட்டை சுற்றி தான் எல்லா இன்சிடென்ட்ஸுமே நடந்திருக்கும். ஈவன் ஆப்ரஹாம் யாருன்னா அவர் தான் ஃபோர் ஃபாதர். இந்த நீங்கள் சொல்லப்போனால் ஜூடாயிசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இது மூணையுமே ஆப்ரஹாமிக் ரிலிஜன்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே அவங்களுடைய ஃபாதராக நினைக்கிறது ஆப்ரஹாமை தான். அதை ரிலீஜியஸ் ஃபாதராக நினைக்கிறது ஆப்ரஹாம் தான். ஆனால் ஆப்ரஹாமை கிட்ட பேசினதே அது ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில். ஆனால் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டுங்கிற பேரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை லார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஆனால் பைபிளில் தெளிவாக ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நியூ டெஸ்டமெண்ட்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வச்சுட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு டிசைபிள் எழுதின இதில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஜான் தான் அந்த டிசைபிளுடைய பேர். தமிழில் வந்து யோவான்னு சொல்லுவாங்க. பைபிளில் ஜான் சாப்டர் 1, அதாவது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வசனத்திலேயே அதை அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஓகே இப்படி அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. ஸோ இதில் கிளியராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டிசம் எடுத்தது அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் காட் தான். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் காட். ஓகே. நீங்கள் பைபிள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி வந்து ட்ரினிட்டி காடை வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அது யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஃபாதர், சன், த ஹோலி ஸ்பிரிட். இது நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரினிட்டி காட். ஸோ அதில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வேர்ட் ஆஃப் காட். இந்த இதில் வந்து இந்த யோவானில் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் காட்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், ஜெனிசிஸில், அதாவது பைபிளுடைய ஃபஸ்ட்டு புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காட் கிரியேட்டட் த வேர்ல்ட் த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. அவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வார்த்தை யாருன்னா, அந்த வார்த்தை யாருமே கிடையாது, ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே. இந்த உலகத்தில் கிரியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த எந்த ஒரு கிரியேஷனுமே ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாமல் உருவாகவில்லை. அதை கிரியேட்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். இது வந்து நான் பேசுகிறது அக்கார்டிங் டு த ஹோலி பைபிள். ஓகே. நீங்கள் வந்து போய் ரீட் பண்ணி பாருங்கள். பைபிளில் யோவான் அதிகாரத்தை போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் ஜான் சொல்லுவாங்க. ஜான் சாப்டரை போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் காடுன்னு. இனி உங்ககிட்ட யாராவது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் காடுன்னு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை அவங்களுக்கு காமிங்க. பாய். தேங்க்யூ.